அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை சொல்லும்போது நம்முடைய உலமாக்கள் எல்லோரும் அழுவார்கள். ஷேக் நாசருதீன் அல்பானி கடுமையாக அழுகிறார் அந்த ஹதீஸை சொல்லும்போது. யூடியூபில் அது இருக்கு. என்ன ஹதீஸ்? எல்லோருக்கும் தெரிந்த திரும்ப திரும்ப கூறப்பட்ட ஹதீஸ் தான் அது. 3 பேருடைய ஹதீஸ். அல்லாஹு தஆலா மறுமையிலே 3 பேரை எழுப்புவான். அவர்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுவான். மத்தாக்களுக்கு தராம உனக்கு தந்தேனே என்று சொல்லி காட்டுவான். அதில் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்ட ஷஹீத். 2வது மனிதர் நிறைய அள்ளி கொடுத்த கொடை வள்ளல். 3வது மனிதர் குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரி. இந்த 3 பேரையும் எழுப்பி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியமத்தை சுட்டிக்காட்டி, இவ்வளவு நியமத்தை உங்களுக்கு நான் தந்தேனே, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பான். அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், ஷஹீத் சொல்கிறார், உன்னுடைய பாதையில் போராடினேன், கொல்லப்பட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ போராடினாய், மிக வேகமாக போராடினாய், மிக உற்சாகத்தோடு வீரியத்தோடு போராடினாய். ஆனால் நீ போராடும் போது உன்னுடைய எண்ணமெல்லாம், உன்னுடைய ஆசையெல்லாம் உன்னை மற்றவர்கள் ஒரு தியாகி, ஒரு வீரன், ஒரு ஷஹீத் என்று சொல்ல வேண்டும் என்பதை தவிர, என்னுடைய ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய ரப் என்னை திருப்தி அடைய வேண்டும், என்னுடைய ரப் எனக்கு நிறைவான கூலியை தர வேண்டும், என்னுடைய ரப் எனக்கு சுவர்க்கத்தை தர வேண்டும் என்று நீ நினைக்கவில்லை. எனவே நீ கொல்லப்பட்டது முன்னை ஷஹீத் என்று சொன்னார்கள், பாராட்டினார்கள், உனக்கு கவிதை எழுதினார்கள், இரங்கல் எழுதினார்கள், நீ எதிர்பார்த்தது உலகத்தில் கிடைத்து விட்டது, நீ நரகத்துக்கு போ. 2வது மனிதர் கொடைவள்ளல். அவர்கிட்ட கேட்பான். அவர் சொல்லுவார், பள்ளிக்கு வந்தாங்க, தாவா சென்டருக்கு வந்தாங்க, மதரசாண்டு வந்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தேன், விதவைன்னு வந்தாங்க, அனாதைண்டு வந்தாங்க, கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், கொடுத்தது உண்மை, ஆனால் கொடுக்கும் போதெல்லாம் உன்னுடைய மனதில் என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது இருக்கவில்லை. நீ ஒரு கொடைவள்ளல் என்று மக்களால் பாராட்டப்பட வேண்டும் என்றுதான் இருந்தது. நீயும் போ நரகத்துக்கு. இதெல்லாம் காஃபிர் அல்ல. 3வது மனிதர் குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். உனக்கு இந்த பாக்கியத்தை நான் தந்தேன், நீ என்ன செய்தாய் என்று கேட்கும்போது அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், குர்ஆனை கற்றேன், நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ கற்றது உண்மை, கற்றுக் கொடுத்ததும் உண்மை, மறுக்க முடியாது. ஆனால் நீ கற்றுக் கொடுக்கும் போது என்னை நினைக்கவில்லை, என்னுடைய திருப்தியை நீ நாடவில்லை. உன்னை மக்கள் நல்ல பேச்சாளன், இவன் பேசினால் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், இவனுடைய பேச்சுக்கு மக்கள் நிறைய பேர் வருவார்கள் என்று மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்றுதான் உன்னுடைய கற்றுக் கொடுத்தல் இருந்ததே தவிர, நீ என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. எனவே நீயும் நரகத்துக்கு போ. 3 பேரும் நரகத்தில் போடப்படுவார்கள் என்பது முஸ்லிமுடைய ரிவாயத். திருமதியிலே வரக்கூடிய ரிவாயத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவ்வலு மன் துஸஅரு பிஹிமுன் நார், நஊது பில்லாஹி மின்ஹா. இவர்களை கொண்டுதான் மறுமையில் நரகம் மீண்டும் மூட்டப்படும். இப்ப நரகம் எரிந்து கொண்டு கொதித்து கொண்டிருக்கிற நரகம் மறுமையிலே மூட்டப்படும் இந்த 3 பேரை கொண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால் இஹ்லாஸோடு உழைத்த உலமாக்கள் இந்த ஹதீஸை படிக்கும்போது அவர்களால் அழாமல் இருக்க முடியவில்லை சகோதரர்களே. எனவே இந்த பணியில் ஷைத்தானுடைய இந்த சதி வலையிலிருந்து நாம் ஈடேற்றம் பெற வேண்டுமாக இருந்தால் நாம் நம்மிடத்தில் இஹ்லாஸை கொண்டு வர வேண்டும்.